திடீர்னு அந்த யானை தாக்குறதுக்கு காரணம் நீங்கள் சிசிடிவி காட்சி பார்த்துருப்பீங்க. அந்த சம்பவம் நடந்த என்ன சம்பவம் யாருக்கும் தெரியாது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா சிசிடிவி காட்சி வெளிப்படையாக எல்லோருக்கும் அது பரவி இருக்கின்றது. அங்கே ஏதோ அது அப்போது ஏற்பட்ட நிலை, அந்த யானையை செல்ஃபி எடுப்பதற்கோ புகைப்படம் எடுப்பதற்கோ முயற்சித்திருக்கிறார்கள். அதை யானை விரும்பவில்லை என்று நினைக்கின்றேன். திடீரென்று ஏற்பட்ட சம்பவம் தான் 5 நிமிடங்களில் இயல்பு நிலைக்கு அந்த யானை திரும்பிவிட்டது. எதிர்பாராத சம்பவம், துயர சம்பவம், நம்முடைய மனதை நெருடுகின்ற சம்பவம், அனைவரும் துயரப்படுகின்ற ஒரு சம்பவம். அது வெளிப்படையாக சிசிடிவி ஃபுட்டேஜை தந்திருக்கின்றார்கள் நிர்வாகம். யானை அழுகின்ற காட்சியும் அதேபோல் நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்றது. இதில் ஒளிவுமறை என்பது எதுவுமே இல்லை. இது விரும்பத்தகாத சம்பவம், துயர சம்பவம் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம். 3 ஆண்டுகளாக வந்து யானைகளுக்கான சொன்னேன். இப்போ அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. 5 துறைகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழு முழுவதுமாக அங்கேயே இருந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள். குறிப்பாக கால்நடை பராமரிப்பு துறையும் நம்முடைய வனத்துறையும் அங்கேயே முகாமிட்டு யானையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணித்து வருகின்றார்கள். இந்த கால அளவு என்பது அப்சர்வேஷன் பீரியட். அது முடிந்த பிறகு வெளிப்படையாக தான் எந்த முடிவாக இருந்தாலும் அறிவித்துவிட்டு மேற்கொள்ளுவோம். கடந்த 3 ஆண்டு காலமாக யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் நடைபெறலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, அதாவது யானைக்கு உண்டான புத்துணர்வு முகாம் என்பது வேறு, யானைக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்று என்பது வேறு. புத்துணர்வு முகாம் என்பது எதற்காக ஏற்பட்டது என்றால், கடந்த காலங்களில் அந்த யானைக்கு உண்டான அனைத்து வசதிகளும் அந்தந்த பகுதியிலே செய்யப்படாததான் அது ஏற்பட்டது. 26 திருக்கோயிலில் 28 யானைகளை நாங்கள் பராமரித்து வருகின்றோம். இந்த யானைக்கு கூட குளியல் தொட்டி 45 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டியிருக்கின்றோம். யானைக்கு உணவு என்பது கால்நடைத்துறையால் அவர்கள் பரிந்துரைத்த உணவுகள் தான் யானைக்கு வழங்கப்படுகின்றது. 15 நாட்களுக்கு ஒரு முறை கால்நடைத்துறை சார்ந்த மருத்துவர்கள் வருகை தந்து பரிசோதித்து அதற்கேற்றாற் போல் ஏதாவது உடலில் நோய்கள் இருந்தால் அதற்கு மருந்துகளும் அதேபோல் உணவு கட்டுப்பாடும் விதித்திருக்கின்றார்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை வனத்துறையினர் வந்து முழுவதுமாக பரிசோதித்து யானையினுடைய தன்மையை அறிந்து அதற்கு தேவைப்படுகின்ற மற்ற உடற்பயிற்சியோ அல்லது உணவு வகைகளோ மாற்றம் இருந்தால் அதையும் எடுத்து சொல்லுகிறார்கள். அதை முறையாக கண்காணித்து வருகின்றோம். யானையும் நம்முள் ஒரு உயிர் என்பதை மதித்து இந்த ஆட்சி, உதாரணத்துக்கு நம்முடைய மதுரையிலே யானைக்கு நோய்வாய்ப்பட்ட போது கண் சிகிச்சைக்காக மேல்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து டென்மார்க் போன்ற நாடுகளிலிருந்து கூட மருத்துவர்களை வரவழைத்து அதற்கு மருத்துவம் பார்த்ததை நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீர்கள். ஆகவே யானைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கே செய்து தரப்படுகின்றன. குளியல் மற்றும் நடைபயிற்சிக்கு உண்டான இடங்கள் போன்றவை உருவாக்கப்பட்டு நேர்த்தியான உணவு வகைகள், இந்த யானைக்கு கூட உணவு வகைகளை பார்த்தால் அது யானைக்கு என்னென்ன விருப்பமான உணவு வகைகளோ மருத்துவ ஆலோசனையின்படி அந்த உணவுகள் வழங்கப்படுகின்றது. ஆகவே புத்துணர்ச்சி என்பது தேவைப்படவில்லை. பராமரிப்பு அலுவலகத்தில் சிறப்பாக தான் செய்யப்பட்டு மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, வனத்துறை வன ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யானைகள் பிற யானைகளோடு இருக்கும்போது அதோட மனநிலை வந்து சீராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் முன்வைக்காங்க. முகாமுக்கு போகும்போது மற்ற யானைகளோடு கூட உங்களுடைய இந்த கூற்றை பரிசீலிக்கின்றோம். நிச்சயம் வனத்துறை அலுவலர் கால்நடைத்துறையோடு கலந்து ஆலோசிக்கிறோம். அப்படி முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தினால் நிச்சயம் அதையும் ஏற்றுக்கொள்ள இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்கின்றது. யானையை அந்த காலத்திலிருந்து திருக்கோயிலுடைய வழிபாட்டிற்கு முதலிலே வருகின்ற முகப்பிலே இருக்கின்ற ஒரு தெய்வமாகத்தான் இந்துக்கள் போற்றுகின்றார்கள், பக்தர்கள் போற்றுகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் அந்த யானைகள் சிறப்போடு இருப்பதற்கு நீங்கள் கூறுகின்ற ஆலோசனையும் நிச்சயமாக பரிசீலிப்போம். வனத்துறையிடம் அனுமதி வாங்காம தான் பல கோயில்களில் வந்து யானை இருக்குன்னு சொல்லி வனத்துறையுடைய அனுமதி பெற்ற பிறகுதான், அதாவது வனத்துறை சட்டத்தின்படி தற்போது இருக்கின்ற விதிகளின்படி தான் இந்த நடைமுறைகள் பின்பற்றுகின்றன. ஒரு சில இடங்களில் அப்படிப்பட்ட குறைகள் இருந்தால் நிச்சயமாக அதையும் வருங்காலில் நிவர்த்தி செய்வோம். பக்தர்களுடைய எண்ணங்கள், பக்தர்களுடைய தெய்வ வழிபாடில் யானை என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய பொருளாக இருப்பதால் அதை காக்கின்ற முயற்சியில் நிச்சயமாக இந்து சமயத்துறை ஈடுபடும். அதேபோல் பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது போன்ற தீங்குகள் ஏற்படாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றதோ உங்களை போன்ற ஊடகத்துறையினர், சமூக ஆர்வலர்கள் போன்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களையும் பரிசீலித்து அது தகுந்தாற் போல் வருங்காலங்களில் முடிவுகளை மேற்கொள்ளலாம். யாரும் ஆலோசனைகளை கூறக்கூடாது என்பது அல்ல, நிச்சயமாக கூறுங்கள். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பின் அந்த ஆலோசனைகளை ஏற்று பின்பற்றுகிறோம்.